அன்பானவர்களே, சிலுவையின் உபதேசத்தை அடிப்படையாக கொண்ட நற்செய்தியை கொண்டு உருவாக்கப்பட்ட சபைகள் வளர ஆரம்பித்த அந்த குழந்தை பருவத்திலிருந்தே, ஆதி திருச்சபைகள் பிறந்த அந்த நேரத்திலிருந்தே சுவிசேஷத்திற்கு விரோதமான எதிர்ப்பை பிசாசானவன் உண்டு பண்ண ஆரம்பித்து விட்டான். அதன் எதிர்மறை போதனைகளை கொண்டு வந்து திருச்சபையை அழிக்கும்படியான பல்வேறு காரியங்களை திருச்சபையிலே கொண்டு வந்து திணித்து அதை அழிக்க அவன் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். ஆனாலும் பாருங்கள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஒரு போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தது போலவே திருச்சபை அழியாது காத்து வருகிறார். இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு காலம் மேற்கொள்வதில்லை என்று வாக்கு கொடுத்தபடியே தன்னுடைய மனவாட்டி திருச்சபையை தேவன் அழகாய் கட்டி வந்து கொண்டே இருக்கிறார். உறுதியாயிருப்போம், நிலைத்திருப்போம், கனி கொடுப்போம்.